ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆருக்கும் ரிலேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அது இல்லாமல் அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்காக ஓரளவு பார்க்கலாம். அது இல்லாமல் நிறைய இன்டர்வியூவில் கேள்வி கேட்பாங்க, இதுபோல் எஸ்எஸ்ஆர் எஎப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதெல்லாம் பேசிக்காக ரிலேவோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்பாங்க. நம்ம ஓவராலாக என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஆம்ஸ் எஸ்எஸ்ஆர் இருக்குது. எஸ்எஸ்ஆர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் ரிலேன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல்டு டிவைஸ். இதில் பார்த்தீங்கன்னா 0.4 to 32 வோல்ட் டிசியில் ஆப்ரேட் ஆகும். இந்த வோல்டேஜ் ரேஞ்சில் நீங்கள் எந்த வோல்டேஜ் கொடுத்தாலுமே நம்ம இதை எனேபிள் பண்ணலாம். அதே போல் 4 to 16 மில்லி ஆம்ஸுக்குள்ளே கூடிய கரண்ட்டை கொடுத்தா கூட இந்த எஸ்எஸ்ஆர் ஆன் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு கேஜ்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜோ இருக்கலாம், அல்லது டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜாக இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கம்மியான மில்லி வோல்ட் அல்லது மில்லி ஆம்ஸில் தான் வரும். அந்த வோல்டேஜ் வச்சே நம்ம அவுட்புட் சர்க்யூட் ஏதாச்சும் வேணுன்றது ஆன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட் இருக்கும். ஒன்று இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கொடுக்கணும். அதே போல் இந்த நெகட்டிவ் கொடுத்திங்கன்னா நம்மளுடைய பாசிட்டிவ் 24 வோல்ட் 12 வோல்ட் அல்லது 4 to 32 வோல்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வோல்டேஜ் எது வந்தாலுமே இந்த எஸ்எஸ்ஆர் ஆன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு தான். இதில் நீங்கள் ஃபேஸ் கொடுத்துட்டு இது வழியாக ஃபேஸ் அவுட்புட் எடுத்து போய் நம்மளுடைய ஹீட்டருக்கோ அல்லது தேவையான லோட் அக்சசரிஸ்க்கோ யூஸ் பண்ணலாம். இதுதான் எஸ்எஸ்ஆர். இது சாலிட் ஸ்டேட் ரிலேன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு மூவிங் கான்டாக்டுமே இருக்காது. உள்ள எல்லாமே ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் தான். அது இல்லாமல் இதோட லைஃப் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் இது கிடைக்குது. மோஸ்ட்லி ஹீட்டர் சர்க்யூட் ஆன் பண்ணுறதுக்குலாம் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கான்டாக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக லோட் கரண்ட் போகும்போது என்ன ஆகும், நமக்கு கான்டாக்டருடைய பாயிண்ட்ஸ்லாம் ஆர்க் ஆகிறதுக்கோ அல்லது பான் அவுட் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டினியூஸ் லோடு கேரி ஆகும்போது கான்டாக்டர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகும், நமக்கு அந்த இடத்துல ஆர்க் அதிகமாக ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் இது போல் இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஆர் யூஸ் பண்ணும்போது என்னென்னா எல்லாமே ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் சிக்னல் வச்சு தான் ஆப்ரேட் ஆகுது. எந்த ஒரு மூவிங் கான்டாக்ட் இல்லை. அதனால் இது எந்த ஒரு ஆர்க்கும் ஏற்படாது. அதெல்லாம் லைஃப் நல்லா அதிகமாகவே இருக்கும். இது எஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க, சாலிட் ஸ்டேட் ரிலே. இது பார்த்தீங்கன்னா ஹீட் டிசிபேட் பண்ணுறதுக்கு இது போல் மெட்டாலிக்காக கொடுத்துருப்பாங்க. இது இந்த ஒரு மாடல் இல்லை, இது தவிர்த்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேனுஃபேக்சர் அண்ட் மாடல் நிறையவே இருக்குது. கரண்ட் ரேட்டிங் ஏற்ற மாதிரி, லோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹீட்டு டிசிபேட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்லாம் வச்சு கூட நிறைய தயாரிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் ரேடியேட்டர் மாதிரி கூட செட்டப்லாம் இருக்குது. நிறைய டைப் ஆஃப் எஸ்எஸ்ஆர் இருக்குது மார்க்கெட்டில். இது ஒரு பேசிக் மாடல் ஆஃப் எஸ்எஸ்ஆர். இது அடுத்தது பார்த்திங்கன்னா ரிலே. ஆக்சுவலாக ரிலேனா என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் வோல்டேஜை ஆன் ஆஃப் பண்ணுறது யூஸ் பண்ணுறது அந்த ரிலே. இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் இருக்குது. 12 வோல்ட்டு, அப்புறம் 48 வோல்ட்டு, 110 வோல்ட் ஏசி, 110 வோல்ட் டிசி, அப்புறம் 230 வோல்ட் ஏசி, அதே போல் 48 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு மல்டிபிள் ரேஞ்ச் ஆஃப் ரிலேஸ் இருக்குது. இது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் ஆப்ரேஷன். நம்ம எப்போலாம் இங்கே இருக்கக்கூடிய A1 A2 சப்ளை கொடுக்குறோமோ அப்போ இந்த ரிலே ஆன் ஆகும். ரிலே ஆன் ஆகிட்டு என்ன ஆகுனா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிப்பு காயிலுக்கு சப்ளை பண்ணோன்னே என்ன ஆகும், எலக்ட்ரோமேக்னெட் ஆக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுனா அந்த ஸ்டிப்பு டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டில் மூவ் ஆகும். அப்போ என்னென்னா நமக்கு இங்கே கொடுக்கக்கூடிய சிக்னலை பொறுத்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே போல் இது காமன் பாயிண்ட் சொல்லுவாங்க. காமன் பாயிண்டில் நம்மளுடைய என்ன வோல்டேஜ் ஒரு 230 வோல்ட்டோ அவுட்புட் சோர்ஸ் என்ன எடுக்க போகிறோமோ அது நம்ம இங்கே கொடுத்துடணும். இது எப்போ ரிலேலாம் ஆன் ஆகுதோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது நார்மலி க்ளோஸ்டுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக இந்த ரிலே ஆன் ஆகாத ஸ்டேட்டில் இந்த பாயிண்ட் வழியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய சோர்ஸ் இங்கே க்ளோஸில் இருக்கும். நார்மலி என்சின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த கான்டாக்ட் இந்த ரிலே நீங்கள் A1 A2 சப்ளை கொடுத்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இங்கே இருக்கக்கூடிய சோர்ஸ் வோல்டேஜ் இங்கே இருக்கக்கூடிய NO NCயாக மாறிடும். இது போல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு இது போல் கண்ட்ரோல் ரிலேஸில் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு காயிலுக்கான சப்ளைவாக இருக்கலாம், அது இல்லாமல் ஒரு சுழிநாடு வால்வ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் கான்டாக்டர் ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ரேஞ்சாக இது போல் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் PLC பேனல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரிலே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளுடைய PLC போர்ட்லேருந்து வரக்கூடிய 24 வோல்ட் எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய கான்டாக்டர்லாம் கொடுத்தோன்னா கான்டாக்டரோட காயில் ரெசிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ இன்கேஸ் அது போல் கொடுத்தோன்னா என்ன ஆகுனா கான்டாக்டர் காயில் எரிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இது போல் ஸ்மால் சைஸ் ஆஃப் இதோட காயில் ரெசிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா PLC ஓவர்லோடிங் ஆகாது. இது போல் சுவிட்சிங் ஆப்ரேஷன் பண்ணி இது வழியாக நம்ம கான்டாக்டருக்கு சப்ளை கொடுத்தோன்னா நமக்கு PLCயோட லைஃப்ஸ் அதெல்லாம் சர்க்யூட் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் கேட்பாங்க இந்த ரிலேக்கு அந்த சாலிட் ஸ்டேட் ரிலேக்கு என்ன டிஃப்ரென்ஸு. இதில் பார்த்திங்கன்னா மூவிங் கான்டாக்ட் இருக்கும். பட் ஆனால் அதில் எந்த ஒரு மூவிங் பார்ட்டுமே இருக்காது எஸ்எஸ்ஆரில். இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸு. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிலே பேஸ், இது ரிலே பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்மளுடைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலே பேஸ்லாம் இருக்குது நம்ம ரிலேவோட மாடலை பொறுத்து. இது போல இன்டர்வியூவில் கொஷின்ஸ் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ரிலேக்கும் எஸ்எஸ்ஆருக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ.